அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். எதற்கு இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள்? இறைவன் நம்மிடத்தில் பேச மாட்டான். இறைவனுடைய செய்திகளை நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இறை தூதரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த செய்தியை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். என்ன அர்த்தம்? லக்கது திட்டமாக, மன்னல்லாஹு அலல் முஃமினீன இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கிருபை காட்டிவிட்டான். திட்டமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு என்ன செய்து விட்டான்? கிருபை காட்டிவிட்டான். எப்படி கிருபை காட்டினான்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் அவர்களில் இருந்து ஒரு நபரை தூதராக தேர்வு செய்து அனுப்பி வைத்தானே, அதன் மூலமாக அல்லாஹு கிருபை காட்டிவிட்டான். ஒரு இறை விசுவாசி எப்படிமா புரிந்துக்கிடணும்? வீடு வாசல், சொத்து, சோகம், வசதி வாய்ப்பு, இது எல்லாம் அல்லாஹு காட்டிய கிருபை தான். இது முதன்மையான கிருபையா? இது முதன்மையான கிருபை கிடையாது. இதுவெல்லாம் 2வது 3வது 4வது பேசப்பட வேண்டிய கிருபைகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம மேல காட்டிய முதன்மையான கிருபை என்ன? ஒரு இறை தூதரை நம்மள இருந்தே தேர்வு செய்து அல்லாஹு அனுப்பி வச்சான் பாருங்க. இதுதான் அல்லாஹு நம்ம மேல காட்டிய முதல் கிருபை. இதை புரிஞ்சுக்கிடணும். இறை விசுவாசிகள் இதை புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்போ இந்த இறை தூதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி அல்லாஹுடைய வேத வசனங்களை மக்களிடத்திலே நம்மிடத்திலே படித்து காண்பிப்பார்கள். படித்து காண்பிப்பதின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபை காட்டியிருக்கிறான். வ யுஸக்கீஹிம் மக்களை அந்த இறை தூதர் என்ன பண்ணுவாங்க? தூய்மைப்படுத்துவாங்க. பாவங்க செய்யாதீங்க, பாவத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்பதாக இறை தூதர் என்ன பண்ணுவாங்க? மக்களை தூய்மைப்படுத்துவாங்க. வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத அல்லாஹுடைய வேத வசனங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வல் ஹிக்மத அந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஹிக்மத்து என்ற ஞானத்தையும் என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை விசுவாசிகளின் மீது கிருபை காட்டியிருக்கிறான். எப்படி கிருபை காட்டியிருக்கிறான்? நம்மள இருந்தே ஒரு தூதரை தேர்வு செய்ததன் மூலமாக அந்த தூதர் அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார். அல்லாஹ்வினுடைய ஹிக்மத்துகளை என்ன செய்வாங்க? ஓதி காண்பிப்பாங்க. சரிங்களா? பாவத்தில் இருந்து இறை விசுவாசிகளை தூய்மைப்படுத்துவாங்க. இது எல்லாம் செய்வாங்க. இந்த இறை தூதர் வருவதற்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சு? வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். இந்த இறை தூதர் வருவதற்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் தெளிவான வழிகேட்டில் இருந்தீங்க, தெளிவாக அத்துமீறிக்கிட்டு இருந்தீங்க. இந்த தூதர் வந்ததற்கு பின்னாடி தான் இந்த தூதர் உங்களுக்கு அல்லாஹுடைய வேத வசனங்களை ஓதி காண்பித்திருக்கிறார். இப்படி அல்லாஹ் உங்க மேல கிருபை காட்டியிருக்கிறான் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப அந்த இறை தூதரை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறை தூதர் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். இது அல்லாஹ் நம்ம மேல காட்டிய முதன்மையான கிருபை. இதை புரிஞ்சுக்கிடணும். இறை விசுவாசிகள் இதை புரியாம இருக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதின் மூலமாக இறை விசுவாசிகள் தங்களுடைய மாண்புகளை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தூதரை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கணும்.